கடகராசியில் பிறந்தால் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எல்லாருமேலேயும் அன்பை காட்டுறது. அந்த அன்பை காட்டிக்கிட்டு நான் அன்பை காட்டினேனே நீ எனக்கு அன்பு காட்டலையே அப்படின்னு சண்டை போடுறது. இது கடகராசிக்காரங்களுடைய ஒரு நேச்சர். ஆனால் இந்த கடகராசி எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, கடகராசியில் பிறந்திருக்காங்க, ஒரு ஒய்ஃப் பிறந்திருக்காங்க. இவர் ரொம்ப ஆசையாக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. கடகராசி ஒய்ஃப் அப்படின்னு சமாளிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் என்னையும் நினச்சிக்கிட்டு சொன்னால் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்க முடியும்? ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சார் கல்யாணம் பண்ணின அப்புறம் சார் ஆஃபீஸில் உட்காந்துருந்தா ஃபோன் பண்ணுறாங்க, வெளியே ஃப்ரெண்ட்ஸோட பேசினா வெளியே போய்கிட்டு இருந்தால் விட மாட்டேங்கிறாங்க ஃப்ரீயாக, எப்போ பார்த்தாலும் ரொம்ப அன்பை காட்டுறாங்க சார், அவங்க காட்டுறது அன்பு தான் தாங்க முடியலையே சார். அப்போ ரொம்ப அன்பு அதிகமாகிடுச்சுன்னா வலிக்கி விட்டுறது இல்லை, வாழ்க்கையில் பாசம் அதிகமாச்சுன்னா அதுதான் விஷயம். கடகராசிக்காரர்கள் அளவோடு அன்பை காட்டினா வாழ்க்கை அவங்களுக்கு சூப்பராக போகுது. யார் ரொம்ப பொசசிவாக அப்படி இருக்காங்களோ சில ப்ராப்ளம் வருது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு உள்ள அற்புதமான விஷயம் இப்போ என்ன, அஷ்டமத்து சனி விலகுது பாருங்க. ரொம்ப நாளாக நம்ம பிடிச்சிருந்த விஷயம் என்ன, அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி காலம் வந்துடுச்சுன்னா பல பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா அம்மா உடல் நலத்தை பார்க்கணும். யார் நம்ம க்ளோஸ் டு அவர் ஹார்ட் அப்படின்னு பாருங்க.